Bengaluru is not IT capital of India. It becoming quantum capital of Asia. 2025 இந்தியாவோட சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் 224 billion. அதில் 40% which means 90 billion comes from Bengaluru. எப்படி ஒரு சவுத் இந்தியன் சிட்டி IT capital of இந்தியாவா மாறுச்சு? இதுக்கு 2 main reasons இருக்கு. First, computer and software policies 1984. Second, economical policies of Karnataka government. But இதை எப்படி execute பண்ணாங்க? Let's get into the detailed analysis. 2009 தான் இந்தியாவிலேயே பிரைமரி எஜுகேஷன் கம்பல்சரின்னு ரைட் டு எஜுகேஷன் ஆக்டே பாஸ் பண்றாங்க. பட் இன் 1913 மைசூரை ரூல் பண்ண கிருஷ்ணராஜ உடையார் பிரைமரி எஜுகேஷன் கம்பல்சரின்னு ரூல் போடுறாரு. பெங்களூரு ஆல்சோ கம்ஸ் அண்டர் மைசூர் பிரசிடென்சி. இந்தியாவில் ஆக்ட் பாஸ் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே கிருஷ்ணராஜ உடையார் இந்த ரூலை போட்டாரு. அது மட்டும் இல்ல, உடையார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் செட்டப் பண்றதுக்கு லேண்டும் ப்ரொவைட் பண்ணாரு. அங்க பில்ட் பண்ணது தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், நேஷனல் காலேஜ் பெங்களூர் எல்லாம். இதோட இம்பாக்ட் 1951 இந்தியாவோட லிட்ரஸி rate 18.3%, but Bengaluru has 43% on 1951 itself. இந்த அளவுக்கு டேலண்ட்ஸ் அண்ட் லிட்ரஸி ரேட் அதிகமா இருந்தனால ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஃபேக்டரிஸ் லைக் இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரி, இந்துஸ்தான் ஏவியேஷன் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆல்சோ பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்லாம் பெங்களூர்ல செட்டப் பண்றாங்க. நார்த்ல வார் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அதிகமா போயிட்டு இருந்தது. பட் பெங்களூர் வாஸ் ஃபார் அவே ஃப்ரம் தேர். ஸோ இதனாலேயே கம்பெனிஸ் எல்லாம் இங்க செட்டப் பண்றாங்க. இந்தியாவில் 77 R&D ஆர்கனைசேஷன் இருக்குது. அதில் 40 பெங்களூரில் தான் இருக்குது, இன்க்ளூடிங் ISRO. 1970க்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்யூட்டர் அண்ட் மைக்ரோ சிப்ஸ் ஆர் வெரி பிக். 1970க்கு அப்புறம் தான் எல்லாமே ரொம்பவே காம்பேக்ட் அண்ட் ஸ்மாலாக மாறிச்சு. மைக்ரோ சிப்பை எல்லா கேஜெட்ஸ்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஈவன் இன் டிவி அண்ட் ஹேர் ட்ரையர் ஆல்சோ. இந்த மைக்ரோ சிப்பை மேக் பண்ண லாட்ஸ் ஆஃப் கோடிங் தேவைப்பட்டுச்சு. இங்கதான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே கிரியேட் ஆகுது. 12% ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் தேவைப்பட்டாங்க. பட் அரௌண்ட் 4 to 5% சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருந்தாங்க. இந்த டைம்ல தான் இந்தியன் கவர்மெண்ட் மேசிவ் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்றாங்க. நியூ கம்ப்யூட்டர் பாலிசின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதனால கஸ்டம் டியூட்டிஸ் ஹார்ட்வேருக்கு 135% 60% ஆகும், சாஃப்ட்வேருக்கு 100% 60% ஆகும் டேக்ஸ் ரெடியூஸ் ஆகுது. இட் மேட் இட் ஈஸியர் ஃபார் இந்தியன் கம்பெனிஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். இதனால எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் ப்ராடக்ட் டிசைன், மேனுஃபேக்சரிங் அசம்பிள் பண்ணி சேல்லாம் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் IT சப்போர்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ், குவாலிட்டி அசூரன்ஸ், டெஸ்டிங்னு பண்ண முடிஞ்சுச்சு. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு மில்லியன்ஸ் சாஃப்ட்வேர் ஸ்கில்டு பர்சன்ஸ் தேவைப்பட்டாங்க, அதுவும் லோ லேபருக்கு. இதை சால்வ் பண்ண கர்நாடகா கவர்மெண்ட் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்லாம் செட்டப் பண்றாங்க. டேக்ஸ் எக்ஸப்ஷன்ஸ், ஹை ஸ்பீட் இன்டர்நெட்ஸ், ரிலையபிள் எலக்ட்ரிசிட்டிஸ் அண்ட் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். இங்கதான் கர்நாடகா கவர்மெண்ட் பெங்களூருவை சாஃப்ட்வேர் ரெவல்யூஷனரி சிட்டியா மாத்த ட்ரை பண்றாங்க. இன் 1991 லிபரலைசேஷன் ஹேப்பன்ஸ் இன் இந்தியா. லிபரலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமும் கர்நாடகா கவர்மெண்ட் 0.25% தான் டேக்ஸ் சார்ஜ் பண்ணாங்க. இன் 2003 ஆவரேஜா 6 MNC கம்பெனிஸ் பெங்களூர்ல மந்த்லி செட்டப் பண்ண ஆரம்பிச்சாங்க. பெங்களூரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் லைஃப் லாங் கம்பெனிஸ்ல மட்டும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காம ஸ்டார்ட் பண்ணதான் ஃபிளிப்கார்ட், ஜிரோதா அண்ட் மெனி அதர் ஸ்டார்ட் அப்ஸ். கர்நாடகா கவர்மெண்ட் இதோட மட்டும் ஸ்டாப் பண்ணல. இன் 2015 நியூ ஸ்டார்ட் அப் பாலிசின்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம 20,000 ஸ்டார்ட் அப்ஸை பில்ட் பண்ண 2,000 crore ஃபண்டையும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்தியாவோட நம்பர் 1 ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமா பெங்களூர் இருக்கு அண்ட் குளோபலி 8th பிளேஸ்ல இருக்கு. 2026 கர்நாடகா கவர்மெண்ட் ஒர்க்கிங் டு பில்ட் a quantum city நியர் பெங்களூரு. இந்த குவாண்டம் சிட்டியில லேப்ஸ், ஹார்ட்வேர் பார்க்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ஹப்ஸையும் செட்டப் பண்ண போறாங்க. இது 2 lakh ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கிரியேட் பண்ணும். தென் 2035 this quantum city alone become $20 billion quantum எக்கானமியா மாறும். கர்நாடகா கவர்மெண்ட் IT கேபிட்டல் ஆஃப் இந்தியால இருந்து பெங்களூருவை குவாண்டம் கேபிட்டல் ஆஃப் ஏசியாவா ரீடிஃபைன் பண்ண போறாங்க. அண்ட் ஃபைனலி this is how பெங்களூரு become IT capital to quantum capital of Asia.